அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது. இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இதுவரையில் அறியாத ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் டீப் சீக். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக உலகம் பூரா ஊடகங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றப் போகின்ற என்ற விடயங்களை எடுத்து வந்திருந்தார்கள். அதில் முக்கியமாக OpenAI ChatGPT என்ற அந்த நிறுவனம் தான் முதலில் எல்லா விடயங்களையும் வெளியிட்டு வந்தார்கள். அது தொடர்பாக பெரிய ஆரவாரம் எல்லாம் எடுத்தார்கள். உலகத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்ற என்று செயற்கை நுண்ணறிவை தயாரித்த சிப் உண்டு. அதை தயாரிக்கின்ற நிறுவனம் NVIDIA என்பது. NVIDIA என்ற அந்த நிறுவனம் நான் நினைக்கின்றேன் 6 மாதத்துக்கு முன்னதாக அவர்களுடைய பங்கு சந்தையில் 3 ட்ரில்லியனை எட்டிய செய்திகளையும் பார்த்திருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு நிறைய குழப்பங்கள், நிறைய ஆரவாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் டீப் சீக் ஒரு குண்டை போட்டு விட்டிருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. அரசு அவர்களிடம் கேட்போம், இந்த டீப் சீப் என்பவர்கள் யார், இவர்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று வாருங்கள் அரசு அவர்களே கூறுங்கள். உண்மைதான். அதாவது திங்கட்கிழமை ஒரு இரத்த களரி என்றுதான் கூறலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் பங்கு சந்தை ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவின் வரலாற்றிலேயே மிக கடுமையான வீழ்ச்சி அடைந்தது என்று கூறுகிறார்கள். டோட்டலாக, அதாவது மொத்தமாக எல்லா நிறுவனங்களும் இழந்தது கிட்டத்தட்ட $1.2 ட்ரில்லியன் என்று கூறப்படுகின்றது ஒரு நாளுக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐயில் மிக அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்கிலும் அதில் முன்னணியாக நின்ற நிறுவனம் NVIDIA. அதன் இழப்பு மட்டும் $600 பில்லியன் என்று கூறப்படுகின்றது. அதன் இழப்பு மட்டும் இன்னும் பெருமளவில் அது இழப்புகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. இதற்கு பின்னணியில் இருப்பவர் ஒரு 40 வயதான லியாங் வெங்பெங் என்ற அவர் தான் இதனை வடிவமைத்தது. அவர் ஒரு என்ஜினியர் என்று கூறப்படுகின்றது, சீனாவில் இருந்து. இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உயர் தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்களை இப்போது பேட்டன் பண்ணும் போதோ அல்லது பப்ளிஷ் பண்ணும் போதோ பல தகவல்களை தாங்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டு தான் செய்வதென்று, முன்னே போல பெருமளவில் விடுவதில்லை என்று சொல்லியும். ஆனால் தகவல்கள் டேட்டா சோர்ஸை அவர் இங்கிருந்து எடுத்தார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் வெவ்வேறு ஆக்கள் கதை பேசும்போது கூறுகிறார்கள், அது நோமலா எடுக்கலாம், இவர்கள் இந்த GPT சாட் அதாவது OpenAI எடுக்கலாம் என்றுதான் கூறப்படுது. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் கிட்டத்தட்ட $5 பில்லியன் வடிவமைத்த இந்த OpenAI GPT சாட்டையும் அவர் 5.6 மில்லியனுக்கு செய்து முடித்து விட்டார். இப்ப இவர்கள் கிட்டத்தட்ட 16,000 சிப்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் டீப்சீக் 2,000 சிப்ஸை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனர்ஜியும் குறைவாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதை பிரித்து 5 பில்லியன் போது 5,000 மில்லியன். ஆனால் இவருடைய பெறுமதி 5.6 மில்லியன் என்றால் 0.1% என்னும் போது இந்த கட்டியமைக்கப்பட்ட பங்கு சந்தைகள் அனைத்தும் தரமட்டமாகிவிட்டன. அதாவது இந்த செய்தி வந்தவுடனும் எல்லோரும் அவசரப்பட்டு விற்க வழிகிட்டு விட்டார்கள் தங்கள் பங்குகளை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போனது. அப்ப இதுல கிட்டத்தட்ட ப்ளூம்பர்க் கொண்டை கூறியிருக்கின்றது, அமெரிக்காவின் 500 செல்வந்தர்கள் ஒரே நாளில் $106 பில்லியன் இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இது அமெரிக்காவை தளமாக கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, ஜப்பான் தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கலாம், ஏனைய ஆசிய நாடுகள், பல நாடுகளின் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஓரக்கிள் என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 26 பில்லியனை இழந்திருக்கின்றது. ஆப்பிள் 20 பில்லியனை இழந்திருக்கின்றது. டெல் $13 பில்லியன் இழந்திருக்கின்றது. பைனான்ஸ் $12 பில்லியன் இழந்திருக்கின்றது. அதே
போல புரோட்காம் என்ற ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 17% 200 பில்லியனை இழந்திருக்கின்றது. அதே போல இப்ப சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் அது வந்து கிட்டத்தட்ட 8.7% அதன் ஷேர் வந்து விழுந்திருக்கின்றது. அப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் அதாவது மேற்குலக நாடுகள் இந்த ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ணி வெளிநாடுகளுக்கு அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அதனை ஏற்கனவே செலவு மிக்கதாக காட்டி அதையிலிருந்து வருமானம் தேடுவதற்காக உருவாக்கப்பட்ட பபுள் என்றுதான் கூறுகிறார்கள். அதை உடைத்து விட்டார். அப்ப அதை உடைத்தது வந்து இப்ப இந்த நீங்கள் என்னென்று உள்ளத்தில் செலவழித்தனீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதே இவர்கள் ஏனைய நாடுகளுக்கு ஒரு தாங்கள் ஒரு ஜம்பாவான்களாக காட்ட வலிக்கிட்டதுதான். இப்போ உதாரணமா நீங்க பார்க்கலாம், ட்ரம்ப் வந்தவுடன் ஏஐ இந்த அபிவிருத்திக்கு 500 பில்லியனை ஒதுக்கி இருந்தார். அப்ப ஆனால் அந்த 500 பில்லியனை அவர் ஒதுக்கின உடனே ஓரக்கல் நிறுவனத்தின் தலைவர் உடனடியாக சொல்லிவிட்டார், நாங்கள் புற்றுநோய்க்கான மருந்தை இந்த ஏஐயின் உதவியுடன் கண்டறிவோம். அந்த மருந்து வந்து 48 மணி நேரத்துக்கு இந்த ஏஐயின் உதவியுடன் உடனடியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்தந்த பேர்சன் இப்ப எந்த டிஎன்ஏ என்று சொன்னால் எனக்கேற்ற மருந்து வரும். இப்ப அந்த வேக்சின் வந்து கொமனா இருக்காது, உலகத்துல உள்ள அத்தனை மக்களுக்குமான ஸ்பெசிபிக் யூனிக்காக இருக்கும் என்று கூறியிருந்தார். அப்ப அதாவது ட்ரம்ப் ஒதுக்கின 500 பில்லியனையும் அமெரிக்காவை விட்டு போக விடாமல் அதையும் அமெரிக்காவுக்குள் முடக்கி அதை வைத்து உழைப்பது தான். ஆனால் இப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இனி அதாவது இவர்கள் இந்த ஏஐ டெவலப் பண்ணி மிக செலவு மிக்கதாக காட்டி அதை உலகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வெளிக்கிடுற நேரத்துல இது இலகுவாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்று சீனா நிரூபித்து விட்டது. அப்ப இனி பல நிறுவனம் இது ஒரு பெரிய புரட்சியா வரும் என்று சொல்கிறார். ஏனென்றால் பல நிறுவனங்கள் இனி இலகுவாக மாறிவிடும். ஏனென்று சொன்னால் இது இலகுவானது. இப்ப 0.1% அவங்களோட செலவும் இவங்களோட செலவும் ஒப்படைக்க மெசிவான அதுதான் அந்த உலகத்தை அதிர்ச்சிக்கு ஆற்றியது. கிட்டத்தட்ட நீங்க கூறியது போல என்விடியாவின் பெறுமதி வந்து 2.9 ட்ரில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட இந்தியாவின் டோட்டல் ஜிடிபி ஒரு நிறுவனம் என்று சொல்லுங்க. அது 2023ஆம் ஆண்டுதான் அது இந்த பெறுமதி வந்து 239% அதிகரித்திருந்ததாக கூறி 2023ஆம் ஆண்டு மட்டுமே அப்படி அதிகரித்திருந்தது. ஆனால் இப்ப சீனாண்ட தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் இவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், அவர்கள் பல தொழில்நுட்பங்களை திருடுவதென்று சொல்லி. ஆனால் இப்ப ஓப்பன் சட்ட ஜிபிடி சட்டாக இருக்கலாம், ஓப்பன் ஏஐயாக இருக்கலாம், அதில் இருந்த தகவல்களை எடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அது எடுப்பதும் தவறில்லை என்றும் தான் கூறுகிறார். இல்ல, இப்ப உலகத்தில் நிறைய மாற்றங்கள் அரசுகள். இப்ப நானும் தொழில்நுட்பத்தில் பணிபுரிகின்றபடியால் ஓரளவுக்கு இது தொடர்பாக என்ன நீங்கள் இது கூட கதைக்கலாம். இல்ல நிச்சயமாக என்னவென்றால், இப்ப நீங்க இப்ப ஓப்பன் சோர்ஸ் என்று சொல்லும் பொழுது முன்னராக இப்ப ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னதாக இப்ப சுமார் உதாரணத்துக்கு IBM எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் உருவாக்கம் எல்லாமே பூட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு உகந்த அவர்களுடைய பெருமதியோடு தான் அந்த விடயங்களை எடுக்கலாம். ஆனால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வர 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 நிறைய நிறுவனங்கள் இன்னும் வேறு நிறுவனங்களோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்றோடியால் API என்று அப்ளிகேஷன் ப்ரோசஸ் இன்டர்ஃபேஸ் என்று அதை இலகுவாக தொடுத்து அதனூடாக தகவல்களை பரிமாறுவதற்கு வசதிகளை ஏற்படுத்தும் பொழுது அதனூடாக இந்த ஓப்பன் சோர்ஸ் இப்பொழுது விட்டுவிட்டார்கள். அதாவது தங்களிடம் இருக்கின்ற தரவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று. சீனாவை பொறுத்த மட்டும் அவர்கள் அதை எடுத்து அதிலிருந்து அவர்கள் மேலே ஒரு கட்டம் சென்று விட்டார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த DeepSeek என்ற நிறுவனம் ஒரு ஸ்டார்ட் அப், இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு நிறுவனம். இப்படி உலகத்திலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 1.2 ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட்டை ஒழித்திருக்கின்றது என்றால் பாருங்கள், இந்த தொழில்நுட்பத்தினுடைய பலம் எங்கே இருக்கின்றது. நாங்கள் ஓப்பன் AI அதனுடைய சாட் GPT வந்த பொழுது கூறியிருந்தோம், உலக பரப்பில் வாழுகின்ற முறைகளை மாற்றப் போகின்ற என்ற விடயங்களை நாங்கள் அடிக்கடி உயிரோடை தமிழ் வானொலியில் பேசியிருக்கின்றோம். நல்ல முறைகள் எல்லாம் இருக்கின்றது. அது இப்ப நீங்கள் கூறியது போல் இவ்வளவு தொகை பணத்தை கொடுத்து எல்லா நிறுவனங்களும் அந்த தொழில்நுட்பத்தை வாங்க வேண்டி இருக்கு. இப்ப இவர்கள் வந்தபடியா அவர்களுக்கு அந்த வர வேண்டிய வருமானம் இல்லாமல் போகும் என்பதுதான் இந்த நடந்த புரட்சி, நேற்று நடந்த டெக்னாலஜி புரட்சி என்றுதான் இதை சொல்லலாம், இல்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஒயிட் ஹவுஸ் வந்து ஏஐக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அட்வைசரை போட்டிருந்தார், டேவிட் சாக் என்று சொல்றது. அவர் கூறியிருக்கிறார் என்னென்றால், இந்த DeepSeek வந்து இந்த ஏஐ ரேஸ வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா மாத்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்.
அதே போலதான் ட்ரம்பும் அது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இது தாங்கள் இதுக்கு கவுண்டர் மெஷர் எடுக்கணும் என்றால் அவர் அதை தடை செய்கிறது அப்படி ஒன்றும் கதைக்கவில்லை. இதுக்கு ஈக்குவலாக தாங்களும் முன்னகர வேண்டும் என்றத, அதாவது இனி மலிக்க வேண்டிய ஒரு நிலை. உடனடியாக சொன்னார் என்றால் டீப் சீக் வந்து ஒரு வேக் அப் கால்ஸ் ஃபார் தி யுஎஸ் டெக் ஃபர்ம்ஸ் அண்ட் அங்கிருக்கிற நிறுவனங்கள் விழித்தெழுந்து நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் என்று. அண்மையில் இது தொடர்பாக ஒருவர் ஆய்வு வெளியிடும் போது போட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற டெக் நிறுவனங்கள்ல வந்து கிட்டத்தட்ட சீனாவின் தொழில்நுட்பவியலாளர்களின் விகிதம் வந்து ஒரு 27% இருந்தது. அமெரிக்கர்கள் 31% இருந்தார்கள். இந்தியர்கள் 11% இருந்தார்கள். ஆனால் இந்த 2022ஆம் ஆண்டு சீனர்கள் 38%, அமெரிக்கர்கள் 37%, இந்தியர்கள் 7% குறைந்திருக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவிலேயே இந்த டெவலப்மெண்ட்ல அவர்கள் தான் கூடுதலாக, சீனா பொறியியலாளர்கள் தான் கூடுதலாக வேலை செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அதுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்ப இப்ப என்னென்று சொன்னால், இப்ப இதுல இது ஒரு அதாவது சிலிக்கன் வேலிக்கு வந்து ஒரு பனிக்காக போய்விட்டார்கள் என்றதான் அவர்களின் வாதமாக இருக்கிறது. மற்றது சீனாவின் இந்த தொழில்நுட்பம் இனி பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரானோ ரஷ்யாவோ மற்றது சவுத் பிளாக் வந்து இலகுவாக அதனை அக்சஸ் பண்ண முடியும், அவர்கள் இலகுவாக அதனை டெவலப் பண்ண முடியும். இப்ப அதுதான் அந்த சிக்கல். இப்ப உதாரணமாக நீங்கள் உக்ரைன் போருக்கு பிறகு பார்க்கலாம், கோதுமை வயல்கள் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கோதுமை வயல்கள். இப்ப எங்கள் கம்பெனி வந்து ஒரு கிராமப்புறம், அங்கு அப்ப நடந்து போய்க்க பெருமளவான வயல்கள் வெறுமையாக இருக்கின்றன. அப்போ என்னோட வேலை செய்யற ஒருவர் இங்கத்தையால் அவர் தான் சொன்னார், அந்த வயல்களை செய்ய விடாமல் இருப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் காசு கொடுக்கிறது பிரெக்சிட்டுக்கு முன்னர். ஏனென்று சொன்னால் கூடுதலாக விளைவித்தால் கோதுமையின் விலை குறைந்துவிடும் உலக சந்தையில். அப்ப அதை தாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்றால் விளைவிக்காமல் இருப்பது, ஆனால் அல்லது கடலில் கொட்டுவது. ஆனால் அதை ரஷ்யா உடைத்தது இந்த உக்ரைன் போர். தன்னிடம் கிடந்த கோதுமையை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலவசமாக வழங்கிவிட்டது. இப்ப அதே ஒரு நிலைமைதான். இப்ப இவர்கள் எல்லாவற்றையும் பெரிய பூதாகரமாக $5 பில்லியன் செலவழித்து இப்படி கட்டணும் என்று சொல்லும் போது ஒருத்தன் வந்து 5 மில்லியனுக்கு கட்டி கொடுக்க அது அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அதான் அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு சிறிய உதாரணம். நான் என்னுடைய வேலைத்தளத்தில் எண்ணெய் வழங்கும் நிறுவனம் அவர்களோடு நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு நாளாந்தம் 11 பில்லியன் அலர்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அதாவது அதை தாக்குவதற்கான அலர்ட்ஸாக இருக்கலாம், வேறு வேறு வடிவத்தில் அந்த அலர்ட்ஸ் வரும். ஆனால் 11 பில்லியன் அலர்ட்ஸை ஒரு நாளில் எத்தனை பேர் வேணும் அந்த அலர்ட்ஸை பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா என்று அதை தட்டி கழிப்பதற்கு எத்தனை பேர் தேவை? இந்த ஏஐயை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த 11 பில்லியன் அலர்ட்ஸ் எல்லாவற்றையும் அது ஸ்கேன் பண்ணி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கடைசியாக சொல்லும் இந்த 10 அலர்ட்ஸ் இருக்கின்றது, இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், இதில் தான் நீங்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் செலவழிக்க வேண்டும், இதன் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறார்கள் என்ற விடயங்கள் பாருங்கள். ஒப்பாடி இதை மாற்ற போன்று என்று சொல்லி எனக்கு தெரிந்தபடியாக பயந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இப்ப நீங்கள் கூறியது இன்னும் ஒன்று, நாங்கள் பலமையாக உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இந்த மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கு தேவையான விதத்தில் எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், இந்த கடந்த 2 ஆண்டுகளை எடுத்து பார்த்தீர்கள், தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக இவர்களுடைய உண்மை தன்மையை, உண்மை முகத்தை உடைத்திருக்கின்றது. இப்ப பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பாக இவர்கள் இவ்வளவு எல்லாம் எங்களுக்கெல்லாம் வகுப்பெல்லாம் எடுப்பார்கள், ஆனால் செய்கிறதெல்லாம் அட்டூழியம். இந்த அமைப்புகளை உருவாக்கினார்கள் எல்லாம் தங்களை பாதுகாப்பதற்கென்று நீங்கள் அடிக்கடி கூறியது எனக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் இந்த தொழில்நுட்பத்தை எடுத்து பார்த்தீர்கள், இந்த டீப்சீக் வராவிட்டிருந்தால் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் இந்த உலகம் பூரா இருக்கின்ற நாடுகள். அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? உண்மைதான், அதுதான். அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் இந்த மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1000 மடங்கு வந்து ஓவர் வேல்யூட் என்று கூறுகிறார்கள். உண்மையா என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சத்தை செலவழித்து போட்டு அதை பெரிதாக காட்டுவது என்று சொன்னால் விலையை அதிகரிப்பதற்கு. இப்ப உதாரணமா பாருங்கள், சில கேன்சருக்குரிய மருந்துகள் கூட ஒரு மருந்தின் விலை $1500 அல்லது 1500 பவுண்ட்ஸ்களாக இருக்கின்றது. என்ன இப்ப இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ட்ரக்ஸை டெவலப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்லியும் அதற்கு கிட்டத்தட்ட 400 மில்லியன் பவுண்ட்ஸ் செலவாகும் என்று சொல்லியும், ஆனால் அதே மருந்தை இனி சீனாவோ இந்தியாவோ அங்கு தயாரிக்கும் போது
அவர்கள் மிக குறைந்த விலையில் தயாரித்து விடுவார்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. அதான் பிரச்சனை. இப்ப கேன்சர் ட்ரக்ஸை பொறுத்தவரையில் ட்ரம்ப் 500 பில்லியனை ஒதுக்கும் போது, ½ ட்ரில்லியன், 500 மில்லியன் என்னும் போது ½ ட்ரில்லியனை ட்ரம்ப் ஒதுக்கும் போது அதனை அப்படியே கைப்பற்றுவதற்கு ஓரக்கிள் நிறுவனமும் ஜப்பானின் ஒரு நிறுவனம் தான் உடனடியாக வந்தது. 2-3 தான், ஜப்பானும் அமெரிக்காவும் தற்போதைய நிலையில் ஒன்றுதான். ஆனால் அவ்வாறு அவர்கள் அந்த கேன்சர் ட்ரக்கை டெவலப் பண்ணியிருந்தால் அதன் விலை எவ்வாறு இருக்கும் என்பதும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் செல்வத்தையும் அங்கு கொண்டு சென்றிருப்பார்கள். அந்த மருந்தை பயன்படுத்தியே அந்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு சென்றிருப்பார்கள். இப்ப நீங்கள் உணவை பார்த்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை பார்த்தாலும் சரி, அல்லது எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளேயே அமெரிக்கா எடுத்து விடுவதுண்டு. உதாரணம் பாத்தீங்கன்னா டிக்டாக் மீதான பேனை பார்க்கலாம். அப்ப என்னென்று சொன்னால், டிக்டாக் அந்த மணியை அமெரிக்காவிலிருந்து வெளியில் கொண்டு போக விட மாட்டார்கள். அப்ப டிக்டாக்கை அல்லது அந்த டிக்டாக் உழைக்கிற காசு 50% தங்களுக்கு வேண்டும் என்று, இல்லை என்று சொன்னால் அதை $50 பில்லியன் இலோன் மஸ்குக்கு விற்கும்படி. அதாவது எல்லா ஸ்டார்பக்காக இருக்கலாம், உணவு KFC-யாக இருக்கலாம், உணவு சந்தையாக இருக்கலாம், கோகோ கோலாவாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், AI-யாக இருக்கலாம், படைத்துறையாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், எல்லாம் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் பிரச்சனை. அப்ப அது இப்போது தொழில்நுட்ப ரீதியாக உடையும் போதுதான் உடைகிறது வேறு விடயம். ஆனால் இதற்குள் தான் உலகம் இருக்கின்றது. இவ்வளவு நாளும் இருந்திருக்கிறோம் இதற்குள் தான். அதுதான் நீங்கள் கூறுவது போல் சிலிக்கன் வேலி அதைத்தான் பெரிதுபடுத்தி காய்த்திருந்தார்கள். நிச்சயமாக அவர்களூடாக, அந்த சிலிக்கன் வேலியினூடாக நிறைய தொழில்நுட்பங்கள் வெளிவந்தது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தது. ஆனால் நீங்கள் கூறுவது போல் அவர்களிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும், அதனூடாகத்தான் உலக நாடுகளில் மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தான் இதுவரை காலமும் அவர்கள் செயற்பட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி இனி அதை உடைத்து விட்டது என்பது இந்த டீப் சீக் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு இவ்வளவு காலமும் AI என்று பேசும் பொழுது ஓப்பன் AI, ChatGPT என்ற நிறுவனம், ChatGPT என்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பாகத்தான் பேசினார்கள். இனி எல்லோருடைய வாயிலும் உச்சரிக்க வேண்டியது டீப் சீக் என்று தான் கூறலாம். என்றால் 6 மில்லியனுக்கும் 6 பில்லியனுக்கும் இடையில் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம். இல்லை என்று சொன்னால் எவ்வளவு தொகை பணத்தை இவர்கள் தனவந்தர்கள் தொடர்ந்தும் அவர்களே, இப்ப பாருங்கள், எலான் மாஸ்க் போன்றவர்கள் எல்லாம் இதில் முதலீடு செய்தார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் அதால் வரப்போகின்ற வருமானம் அதிகரிக்கும். உண்மைதான். அது அவர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த பணம் நிற்க வேண்டும். அது எந்த விதத்திலும் வெளியில் சென்று விடக்கூடாது. இப்போ ட்ரம்ப் வந்தவுடன் பார்க்கல, ஏனைய நாடுகளுக்கான உதவி திட்டத்தை நிறுத்திவிட்டார். WHO கொடுக்கிற, அதாவது உலக சுகாதார நிறுவனத்துக்கு கொடுக்கிற காசை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் அந்த தங்கள் பணம் ஏன் வெளியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை. இந்த உக்ரைன் போரின் பின்னர் அமெரிக்காவின் ஆயுத ஏற்றுமதி கிட்டத்தட்ட 315 பில்லியனை தாண்டி இருக்கிறது கடந்த வருடம். அந்த போரை பயன்படுத்தி, அதாவது அவர்களின் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சிலிக்கன் வேலியும் ஆயுத உற்பத்தியாளர்களும் தான் முன்வரிசையில் இருக்கிறார்கள். அப்ப அடுத்த அவர்களின் திட்டம் என்னென்று சொன்னால் இந்த தொழில்நுட்ப புரட்சியும் நாடுகளில் போரை ஏற்படுத்துவது. ஆனால் அதுக்கு ட்ரம்ப் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த சீனாவின் இந்த நகர்வு ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து வந்தால்தான் இந்த உலகம் ஓரளவுக்கு ஒரு சமநிலை என்று சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். இல்லை என்றால் இவர்களுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை உங்களுடாகத்தான் நான் இந்த விடயங்களை அறிந்து கொண்டேன். உயிரோடை தமிழ் உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.